நாடகங்களிலே பங்கு பெற்ற எங்களுக்கெல்லாம் கூத்தாடிகள் என்று பெயர். அண்ணாவும் கலைஞரும் வந்த பிறகுதான் நாங்கள் எல்லாம் கலைஞர்கள் என்று போற்றப்பட்டோம். எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்தது. இன்னைக்கு பள்ளிக்கு வருகிற அத்தனை பள்ளிகளுக்கும் காலை உணவு வழங்கப்படுகிறது. நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார்கள். நம்மளுக்கு எம்பி சீட் குறைஞ்சி போயிடும் போல இருக்கு. அது குறையாமல் இருக்கிறதுக்காக ஸ்டாலின் டெல்லிக்கு போல மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற முதலமைச்சர்களை எல்லாம் சென்னைக்கு அழைத்து அவங்களுடைய தலைமையில் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று விவாதிக்கிற அளவுக்கு தன்னை இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்டாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கணும். தாய்மொழியில் படிங்கன்னு சொல்றது தாய்மொழி மேல இருக்கிற பற்றால் அல்ல. ஆங்கிலத்தை வைத்து இந்தியை விடமாட்டேன் என்கிறார்கள். ஆங்கிலத்தை எடுத்து விட்டால் இந்தி தானாக உள்ளே வந்துவிடும் என்று நினைக்கிறார். ஆங்கிலம் அந்நிய மொழி என்று அவர்கள் சொல்வார்களானால் இந்தியும் நமக்கு அந்நிய மொழிதான் என்று சொன்னார். நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் சரியான நிலையை எடுத்து அண்ணா சொன்ன இருமொழி கொள்கைதான் நம்முடைய கொள்கையாக என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கல்வித்துறைக்கு முன்னுரிமை கொடுத்தால் நாம் எல்லாவற்றிலும் மேலே வந்துவிடுவோம். அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லம் தேடி கல்வி, காலை சிற்றுண்டி, இப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் எல்லாமே கல்வியை ஊக்குவிப்பதற்காகத்தான் இருக்கிறது. கலைஞர் அவர்கள் இவர்கள் வசதியாக இருக்க வேண்டும், பாடுபடுபவர்கள் தொழிலாளிகள் தான் வந்த துறை என்பதற்காக எங்களுக்கு இந்த சினிமா துறைக்கு 90 ஏக்கர் 99 வருடங்களுக்காக லீஸுக்காக எங்களுக்கு கொடுத்தார். அந்த வீட்டு வசதி வாரிய ஒப்பந்தத்தின்படி அங்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் 3 வருடத்திற்குள் நீங்கள் வீடுகள் கட்டியாக வேண்டும். அந்த பொன்னான அந்த திட்டம் காலாவதியாகிவிட்டது. ஆனால் முதல்வர் அவர்கள் இதை சொந்தமாக இந்த திட்டத்தை ஆராய்ந்து இதனுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து சரி, அவர்கள் பல பேர் வீடு கட்ட முடியாத நிலையில் இருக்கிறார்கள், தயவு செய்து அவருடைய தன்னுடைய அதிகாரிகளுக்கு சொல்கிறார், அதை தவிர்த்து விடுங்க, அந்த சட்டத்தை மீட்டு திரும்பவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று அந்த 25,000 தொழிலாளிகளுக்காக இன்று அந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? காசா படி இழந்தா கையிரண்டு நோகும்னு, காசா படி இழந்தா கையிரண்டு நோகும்னு, நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும்னு, அரிசியா படி இழந்தா ஆக்க நேரம் ஆகுன்னு, சோரா படி இழக்கு சோழ நாட்டு தங்கம் தளபதிக்கு பிறந்த நாள் திருவிழா. ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினார். அந்த ராஜராஜ சோழன் ஆயிரக்கணக்கான சிலைகளை அங்கே வைத்தார். அந்த சிலைகளிலே தன்னுடைய சிலையை ஒரு இடத்தில் கூட வைக்கவில்லை ராஜராஜ சோழன். இல்லம் தேடி கல்வி, மக்கள் தேடி மருத்துவம், இவ்வளவுலாம் ஒரு வேதநாயகன், விதிக்கு நாயகன், பூதநாயகன், குடிக்கு நாயகனாக தேடுகிற தன்னுடைய பேரை எங்கேயும் வைக்காமல் எல்லாம் மக்களுக்காக. இது மக்கள் அரசு. ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர். சீர்காழி குளத்தில் ஒரு குழந்தை அழுதது, அது பாலுக்கு அழுதது. அந்த குழந்தை 3 வயது குழந்தை அழுது கொண்டே இருந்தது. மேலே இருக்கிற பார்வதியும் பரமசிவனும் கீழே வந்தார்கள். ஞான சம்பந்தருக்கு ஞானப்பாலை தந்தார்கள். அந்த குழந்தைக்கு பசி அடங்கியது. அதே போன்றுதான் தளபதி குழந்தைகளுக்கு பால் காலை சிற்றுண்டி திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீன் பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தத்தை தண்டு விடுகிற அற்புத தலைவன் காலை சிற்றுண்டியை தந்தாரே. இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, இருவாட்சி மலரும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, குடிநீ தென்றல் வீசும் நாடு, தமிழ் தேசத்தின் தலைவராக திகழ்கிற தளபதியுடைய பிறந்த நாள் பெருவிழாவை இங்கே சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தோன்றுகிற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழாய், வேண்டுகிற பொழுதெல்லாம் விளைகின்ற நெத்திரமாய், உன்னை தவிர பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா, என்னை கரையேற்றி ஏழை வணங்குகிறேன் என்று சொல்லி தாயே தமிழே தலைநாடமுது எழுதுவதற்கு எண்ணம் கொடு, வானவில்லில் இருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு, அந்த தங்க தலைவர் தளபதியை வாழ்த்துவதற்கு என்று சொல்லி தளபதி அவர்கள் திராவிட தேசத்தின் தலைவர் அவர்கள், திராவிட இனத்தின் காவலர் அவர்கள்,
தமிழகத்தின் தன்னிகரில்லா தலைவராக, தனக்கு ஊமை இல்லாத தங்க தலைவராக திகழ்கிற அவருக்கு பிறந்த நாள் திருவிழா. கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையா நிற்கின்ற உத்தம தலைவர் தளபதியுடைய பிறந்த நாள் பெருவிழாவை இங்கே சீரும் சிறப்புமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.